இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா லேக்கா? சொல்லிடலாம். கணினி தொழில்நுட்பத்தால் பல திரைப்படங்களில் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை படைக்கும் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் கிரண் ராகவன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் கிரண் ராகவன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? Yeah, thank you for having me. Yeah, I'm good. சூப்பர் சார். கல்வன் படத்துக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு மக்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த படத்துல ஒரு பார்ட்டா விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. Yes, Kalvan வந்து thank you to the audience, like especially the family audience. They embraced the film. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு film. They enjoyed it. Even என்னோட ஃபேமிலி போகும்போதும் லைக் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகும்போது லைக் they enjoyed a lot, especially the climax sequence and the elephant வர சீக்வன்ஸில் they enjoyed a lot. ஸோ விஎஃப்எக்ஸ் வாஸ் ரொம்ப பெரிய பார்ட்டாக இருந்தது இந்த படத்துக்கு. வி ஒர்க்ட் ஆன் அரவுண்ட் 1200 ஷார்ட்ஸ், விச் இஸ் வெரி லாட் ஃபார் ஃபில்ம். இந்த ஸ்கேல் ஒரு ஃபில்முக்கு இது ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் லைக் ஆப்வியஸ் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் தாண்டி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட், டைகர் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சிஜினே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கனால விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பேக் போனாக இருந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த சர்டன் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இல்லாமல் இட் வுடன்ட் பி த ஃபில்ம் லைக் வாட் வி ஆர் சீயிங் டுடே. அந்த மாதிரி இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரோட அந்த ஃபைனல் விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்வியஸாக சில விஷயங்கள் ஆட் பண்ணுறதை தாண்டி அங்கே இருக்கிற விஷயங்கள் எதாவது ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஎஃப்எக்ஸாக இந்த ஃபிலிம்க்கு நிறைய நாங்கள் உதவி எங்களால் பண்ண முடிஞ்சதுக்கு வி ஆர் ஹாப்பி. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நல்லா தெரியுது இந்த படத்தில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றதுனா என்ன மாதிரியான கிரெடிட்ஸ் கிடச்சிது? ஆக்சுவலி நிறைய ரிவ்யூவர்ஸ் லைக் எஸ்பெஷலி இந்த ஆன்லைனில் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் விஎஃப்எக்ஸாக லைக் இந்த ஒரு இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஒரு ஸ்கேலுக்கு அப்படின்ற மாதிரி லிட்ரலாக தீஸ் வேர்ட்ஸ் தே செட். ஸோ தட் வாஸ் வெரி டச்சிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டைரக்டர் சாரே லைக் ஹி டோல்ட் மீ லைக் யூ ஹவ் பீன் அ பேக் போன் டு திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னது அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். சரி, எங்களுக்கு விஎஃப்எக்ஸ் அப்படின்னாலே ஒரு பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, அது சும்மாப்பா ஒரு எடிட் யூஸ் பண்ணுற ஒரு டோல் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட பேசும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த படத்தில் நிறைய எங்களுக்கு தெரியாத சீக்ரெட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது என்ன பண்ணீங்க சார்? என்னன்னா சொன்ன மாதிரி அதான் விஎஃப்எக்ஸ் இப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. என்ன நீங்கள் எடுத்த இன்ஸ்டாகிராமில் லைக் ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஒரு விஎஃப்எக்ஸோட ஒரு டிசிப்ளினாக தான் வருது அது. ஸோ அதை தாண்டி இந்த ஃபிலிமில் லைக் ஐ செட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ். லைக் இந்த ஆப்வியஸ் எலிஃபென்ட், டைகர் அந்த விஎஃப்எக்ஸ் அந்த சீக்வன்ஸ்லாம் தாண்டி இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தான் தப்புன்ற மாதிரி. லைக் அதில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சீனில் இப்போது பாரதி ராஜா சாரால் பார்த்தீங்கன்னா லைக் அந்த நாங்கள் ஷூட் பண்ண ஒரு ஹில்லி ரீஜியன், லைக் ரொம்ப கோல்டாக இருக்கும். அங்கே போகிறது அந்த ட்ராவலே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். லைக் நிறைய பண்ணார் அவர். ஸோ அதை தாண்டி சர்டன் சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டரோட இதுக்காக லைக் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வாட் வி டிட் வாஸ் வி ஆக்சுவலி ஷாட் வித் அ டிஃப்ரெண்ட் ஆக்டர் தேர் ஃபார் ஜஸ்ட் ஃபார் சம் சீக்வன்சஸ். தென் அதுக்கப்புறம் பாரதி ராஜா சாரை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அந்த சீனாக பார்க்கும்போது. அந்த படம் மொத்தத்துக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே எங்களுக்கு தெரியவே. கரெக்ட். ஸோ அதான் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நாங்கள் ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஃபிலிமில். அதான் ஓவராலாக ஒரு 1200 ஷார்ட்ஸாக அது ஆட் ஆயிடுச்சு அட் தி எண்ட். பட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் வி என்ஜாய்ட் இட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். எஸ்பெஷலி ஒர்க்கிங் அண்டர் டைரக்டர் சங்கர் சார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். சின்ஸ் ஹீஸ் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபர். ஒரு டிஓபின்றனால ஈச் அண்ட் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பூ இருக்குன்னா லைக் அதை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உட்காந்து பார்ப்பார். லைக் ஒரு 10-15 டைம்ஸ் பார்ப்பார். அப்புறம் என்கிட்ட கேட்பார் இது மாற்றிக்கலாமா சிஜியில் அப்படின்னு. லைக் இது வேறு ஏதாவது ப்ராப்பாக வச்சுக்கலாமா அப்படின்னா வி கேன் டூ தட். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்துருச்சு, அந்த லிபர்ட்டி இருக்கிறதுனால. அது ஒரு எக்ஸ்பிரஷன், இட்ஸ் அ டூல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் விஎஃப்எக்ஸ்ன்றது. ஸோ அதனால அது இப்போ தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக மாறிடுச்சு. ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் கேரக்டர் இவங்களை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய செவர். அதனால் அவங்களால அதை கிராஸ் பண்ண முடியும். நைட் ஃபுல்லாக அங்கேயே மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செவர் கம்ப்ளீட்டாக விஎஃப்எக்ஸ் பண்ணது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டிட் நோட்டிஸ். இட் ஜஸ்ட் வெண்ட் வித் த ஃப்ளோ. ஸோ அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் எஸ்பெஷலி சேலஞ்சிங். ஏன்னா அது ஸ்டிக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். லைக் உங்கள் தாட் அதுக்கு போயிடும். லைக் சீனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அந்த தாட் உங்களுக்கு அது போகிறனால
அந்த சீக்வன்ஸில் எஸ்பெஷலி சேலஞ்சிங். நிறைய கரெக்ஷன்ஸும் அதில் தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த டைகர் எலிஃபெண்ட்டில் கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், ஓகே எலிஃபெண்ட் வந்துருக்கு சீனில் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிறதுனால இது இன்விசிபிளாக பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க். இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய சினிமா பற்றின நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு புறாவுக்கு போறா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லுங்கிக்காக வேண்டி விஎஃப்எக்ஸில் வந்து 3 நாள் ஒர்க் பண்ணீங்க அது அப்படின்னு ஒரு நல்ல கேள்விப்பட்டோம். சேலஞ்சிங்கான ஒரு ஷார்ட்டாக இருந்தது. அதான் நம்ம தீனா பிரதர் அவர் வந்து ஒரு சீனில் வந்து நடந்து வராமல் ஒரு சிம்பிள் ஷார்ட், ஒரு டயலாக் போர்ஷன் அது. இப்போ ஃபைட்டு அந்த மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவோம், நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நம்ம கண்டினியூட்டிலாம் கண்டுக்க மாட்டோம். பட் டைரக்டர் வந்து லைக் ஐ செட் இஸ் வெரி டிமாண்டிங். ஸோ அவர் வந்து பார்த்தாரு, லைக் ஒரு ஷார்ட்டில் வந்து லுங்கி இறக்கி கட்டி வந்துட்டு இருப்பாரு, பேசிட்டே இருக்கும்போது ஏற்றி கட்டி இருப்பார் லுங்கியை. ஸோ வாட் வி ஹேட் டு டூ வாஸ் அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த லுங்கியை 3Dயில் பண்ணி அவர் நடந்து வரும்போது அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணி we did it. Yeah, that is. சார் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு அப்படின்னா மக்கள் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இப்போல்லாம் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமாம், அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி ஒரு கண்டினியூட்டிக்காண்டியே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு படத்தில். கதையை கெடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, லைக் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ டோல்ட் யூ பிஃபோர், அந்த பேச்சுலர் மூவி அந்த அடியே சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த திவ்ய பாரதி ஹீரோயின் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இட்ஸ் அன் ஐஃபோன் ரோஸ் கோல்ட் ஃபோன். ஸோ வெரி ப்ராமினெண்ட்டாக தெரியும் ஃப்ரேம்லேயே அந்த ஃபோனு. இம்மீடியட்டாக அவங்க பேசிட்டே ஒரு ரூம்குள்ளே போவாங்க. அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா இட்ஸ் அ பிளாக் ஃபோன், லைக் யாரோ தப்பாக மாற்றி கொடுத்துட்டாங்க ஃபோனை. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா ஃபிலிமில் அது ஆப்வியஸாக அந்த கதை அந்த சுச்சுவேஷன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த சாங்கில். ஸோ அதை தாண்டி நம்ம தாட்டில் எதுக்கு என்ன வேறு ஃபோனில் பேசிட்டு வந்தாங்க, இப்போ வேறு ஃபோனில் பேசிட்டு இருக்கான்னு அது வரக்கூடாது, அந்த இமோசிவ்னஸ் போயிடும் அப்படின்றதுக்காக we had to recreate that same phone that she is using அந்த ஷாட்டுக்கு. that was a 2 days work easily. அந்த 3Dயில் கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனை கிரியேட் பண்ணி அவங்க கையில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அனிமேட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி அது டைரக்டரோட கால் தான். ஏன்னா நம்ம இமோசிவாக லைக் ஒரு 2 hours நீங்கள் படம் பார்க்குறீங்க, அது படம்னே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஜாரிங். அது ஜாரிங்காக இல்லைன்னா பிரச்சனை இல்லை, லைக் நம்ம மோஸ்ட்லி நோட்டீஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளோவை கெடுக்காத மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். கெடுக்கிற மாதிரி இருக்குன்னா வி ஹாவ் டு ஒர்க் நோ மேட்டர் வாட். ஆனால் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து அனிமல் இருக்கக்கூடிய மூவிஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு மூவிஸ்க்கு மட்டும்தான், அனிமேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய படங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பேச்சுலர் மூவி ஒரு டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன படம், அந்த படத்துலையும் கூட விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பேச்சுலர் ஃபிலிம்க்கு. லைக் யூ செட் ரொம்ப லைவான ஒரு ஃபிலிம் அது. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்க்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். என்னன்னா துண்டா தெரிஞ்சு நம்ம எதாவது பண்ணினது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பெங்களூரில் ஷூட் பண்ணோம் பேச்சுலர் மூவிக்கு. ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பீக் கோவிட் டைம். அது எல்லாருமே மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ரோட்டில். ஸோ நாங்கள் ஒரு வைட் ஷாட் ஏதோ ஒன்று வைக்கிறோம் ரோட்டில் அப்படின்னா ஒரு 100 பேர் மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் தே வில் பி சீயிங் த கேமரா as well. ஏன்னா லைவாக எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ we didn't want to block the traffic or anything. ஸோ லைவாக எடுக்கும்போது டைரக்டருக்கு என்னன்னா அந்த மாஸ்க் பிடிக்கல. லைக் அந்த ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரே அந்த ஒரு ரொமான்டிக் அட்மாஸ்பியரை தாண்டி அது ஒரு வேற மாதிரி ஆமாம் வேற மாதிரி அட்மாஸ்பியர் ஆயிடுச்சு. ஸோ வாட் ஹி டோல்ட் மீ வாஸ், எனக்கு இந்த மாஸ்க் போட்ட ஆளுங்களே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வி ஹேட் டு ரிமூவ் லைக் 100 people ஸோ தட் ரோடு இன்னும் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு வில் ஒர்க். ஸோ அதெல்லாம் நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே when you're watching it you won't notice anything. சூப்பர் சார். நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதே மாதிரி கல்வன் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணதே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்தது, ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா என்ன சீன்ஸ் சொல்லுவீங்க? அந்த வால் சீக்வன்ஸ் எல்லாம், அந்த ஒரு வால் சீக்வன்ஸில் we had to generate an entire 3D wall. ஒரு கல்வன் மூவியில் என்னன்னா அது லைவாக இருக்கிறனால இப்போ ஒரு ஷாட்டுக்கு பண்ணுறது மேட்ரு இல்லை, அதே மாதிரி அடுத்த ஒரு 20 ஷாட்டுக்கு பண்ணோம். ஒரு ஷாட் பண்ணிட்டு படம் சூப்பராக வந்துருச்சுன்னா நம்ம உட்காந்துருப்போம். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து டயலாக் பேசிட்டு இருப்பாங்க, திரும்ப அதே காட்டுவாங்க, இப்படி திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைவ் மூவிஸில் விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த கண்டினியூட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்போது அந்த ஒரு எலிஃபென்ட் கூட்டிகிட்டு வர சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது அந்த இதில். லைக் ஒரு ட்ரெயின்ட் எலிஃபெண்ட்டை கூட்டு வருவாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நமக்கு எலிஃபென்ட் பெர்மிஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணோம், ஒரு வெஹிக்கிள் ஒன்று ஒரு ஹாஃபாக கட் பண்ணி அதுக்கு எலிஃபெண்ட் ஒரு வயர் ஃப்ரேமாக ரெடி பண்ணி அவங்க ஆர்டிஸ்டோட ரெஃபரன்ஸ்க்கு அதை கொடுத்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வர மாதிரி நடிக்க வச்சுட்டு எலிஃபெண்ட்டை கம்ப்ளீட்டாக இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணோம். இப்போ என்ன பிரச்சனைனா அது ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஷாட்ஸ்னால் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய சீன் அது.
ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் அந்த எலிஃபெண்ட்டோட டெக்ஸ்சர் ஆகட்டும், அந்த லைட்டிங் ஆகட்டும், அந்த ஸ்கேல் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கேல் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு நார்மல், இப்போ நீங்களும் நானும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க சீக்வன்ஸ் இவங்க சிஜின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அடுத்த ஷாட்ல இவங்க கொஞ்சம் பெருசா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இப்படி இப்படி கொஞ்சம் ஸ்கேலா கொஞ்சம் பெருசா இருந்தாங்கன்னா டிஃபர் ஆகும். டக்குன்னு என்ன ஏதோ டிஃபரெண்டா இருக்கு, ஏதோ சிஜி பண்ணியிருக்காங்க. ஸோ அது தெரியாம, ஏன்னா சீரியஸா இப்போ வரைக்கும் அந்த லைக் த சீக்வன்ஸ் ஐ மென்ஷன் நோபடி குட் ஃபைண்ட் அவுட் லைக் இட் வாஸ் டன் இன் சிஜி. லைக் நிஜமா அங்கே யானை கூட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, ஒரு ட்ரெயின் எலிஃபென்ட் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வி ஆர் ஹாப்பி. அது மாதிரி சார் இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ராஜகாளியம்மன் படத்துலலாம் வந்து இந்த எலிஃபென்ட் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் அது ஃப்ளோர்லேயே வந்து பிளேஸ் ஆயிருக்காது. அது ஒரு யானைன்னு தெரியும், ஆனா அது பிளேஸ் ஆயிருக்காது. ஆனா அந்த கல்வன் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அது வந்து விஎஃப்எக்ஸ்ல பண்ணது அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா அது ஃப்ளோர்ல வந்து நல்லா லைவா இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணீங்க சார்? என்ன ஸ்கேல் ஃபாலோ பண்ணீங்க? எக்ஸாக்ட்லி தட். அந்த டைரக்டர் வந்து எப்படியா அந்த அனிமல் பெர்மிஷன் வாங்கி அந்த எலிஃபென்ட் அங்கே கூட்டு வரலான்ற ஒரு இதில் தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு விஎஃப்எக்ஸ் வந்து நம்பிக்கை இருக்கு அஃப்கோர்ஸ், பட் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காளி அந்த ஃபில்ம் மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு பயம் ஒரு மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த கிரவுண்டு மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இங்கே ஒரு கிரவுண்டில் எங்கே நடந்து வருதோ அந்த யானை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்லோப், ஒரு சின்ன கல் முள்ள, அதே அந்த செட் அங்கே ரெடி பண்ணோம் அந்த யானையை நடக்கிறதுக்கு. ஸ்லோப்பா. ஆமாம் 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 ஆமாம். ஸோ அதே மாதிரி அங்கே ரெடி பண்ணி அதுக்கு நிறைய ஒர்க் போச்சு அதுக்கும். ஸோ தட் கிரவுண்ட் மேட்ச் ஆகணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக. அந்த கிரவுண்ட் மேட்ச் ஆனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அது மிதக்கிற ஃபீல் இல்லாமல் லைவாக ஒரு யானை அங்கே நடந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொன்ன மாதிரி இட் வாஸ் அ ஹியூஜ் லேர்னிங் கர்வ் ஃபார் அஸ். அந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு டாஸ்க் பண்ணி, ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே தியரிட்டிக்கலாக அது பாசிபிள் தெரியும் நமக்கு, அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளை பண்ணும்போது பண்ணி அது ரிசல்ட்டாக பார்க்கும்போது இட்ஸ் அ ஹியூஜ் ஹை ஃபார் எனிஒன். ஆனால் நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கே. அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், அதோட வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு. ஆமாம், டைமாக பார்த்தீங்கன்னா லைக் வி ஒர்க் ஆன் திஸ் ஃபார் அ இயர், 1 year. ஆமாம், இந்த படத்துக்காக. ஆமாம் 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 ஆமாம், ஜஸ்ட் திஸ் ஃபில்ம் 1 year ஒர்க் பண்ணோம், விஎஃப்எக்ஸ் மட்டும் பண்ணிட்டு கொடுப்போம். அது திரும்ப ஏதாவது கரெக்ஷன்ஸ் வரும், திரும்ப பண்ணி அந்த மாதிரி லைக் லாஸ்ட் மார்ச்சில் ஆரம்பித்தோம். லாஸ்ட் இயர் மார்ச்சில் ஆரம்பிச்சு கரெக்டாக இப்போது இந்த ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு. 1 year வி ஒர்க்ட். அதான் கடைசியில் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சிஜி பிடிச்சி கொடுங்க தான் ரிலீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ப்ரெஷர் இருந்தது, பட் இட் வாஸ் a good kind of pressure. Like we were so excited to see the film in the theater, so it was a good kind of pressure. Yeah. அதே மாதிரி ஒரு படத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு என்னவா இருக்கும் உங்க பங்கு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல என்னவா இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்னவா இருக்கும்? கண்டிப்பா இந்த எஸ்பெஷலி கல்வன் மாதிரி ஒரு மூவில லைக் என்னோட ஜேர்னி ஒரு 2 years ஜேர்னின்னு வச்சுக்கலாம். லைக் ஷூட் போறது மட்டும் என் ஜேர்னி கிடையாது. அதுக்கு முன்னாடி டைரக்டர் கூட உட்காந்து எஸ்பெஷலி இந்த டைகர் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி பண்ணுவோம். வில் சிட் வித் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரா லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நாங்கள் முன்னாடி பிளாக் பண்ணி அதை டம்மியாக அனிமேட் பண்ணுவோம். அந்த டம்மியாக அனிமேட் பண்ணி டேரக்டர் காமிச்சு ஓகேனா அதில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னோட பங்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எலிஃபென்ட் சீக்வன்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அந்த கிரவுண்ட் மேட்ச் ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ லைட்டிங் நம்ம ஒரு இதுக்கும் மேட்ச் ஆகணும். ஸோ டேரக்டருக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை வரத்துக்காக இன்னொன்று பண்ணோம், மாடு வச்சு ஷூட் பண்ணோம். சும்மா ரஃபாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இதே மாதிரி 4 லைட்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டு ஒரு மாடு ஒருத்தன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட்டு வர மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு தென் இன்னொரு இடத்துல மாடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம் நாங்கள். லைக் அந்த மாடை எடுத்துகிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணி அவர் காமிச்சு கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் ஆகிட்டாரு. எந்த பாயிண்ட்டில் கன்வின்ஸ் ஆகிட்டாருன்னா லைக் தியேட்டரில் நான் ஒரு தடவை போட்டு பார்ப்பேன், அந்த மாடு சீக்வன்ஸ் நான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு. சரி ஓகே போட்டு பாருங்கன்னு போய் அங்கே போய் காமிச்சிட்டு அந்த கலரிஸ்ட் வந்து சிஜி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொன்னார் ஓகே இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ், சிஜி ஃபுட்டேஜ் எது அப்படின்னு கேட்டார் அவர். ஸோ அவராலே கண்டுபிடிக்க முடியல அந்த கலரிஸ்ட் லைக் ஆஃப் ஆல் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி குட்ன்ட் ஐடென்டிஃபை தட் வாஸ் அ சிஜி ஷாட். ஸோ அந்த விஷயத்துலேருந்து என்னோட கல்வன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. வாஸ் லைக் ஓகே இவன் தான் பண்ண போகிறான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வி இம்ப்ளாய்ட் த சேம் திங். அதில் தான் நான் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் என்னென்னா இப்போ நான் தான் அந்த சப்ஜெக்ட்னா டு த சென்டிமீட்டர்ஸ் கணக்கில் அந்த அக்யூரேட்டாக ஒரு லைட்டும் நாங்கள் மெஷர் பண்ணோம். அந்த லைட்டை திரும்ப ரீக்ரியேட் பண்ணோம். சத்தியமங்கலமில் என்ன லைட் செட் பண்ணோமோ அந்த லைட்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணால் அந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட வரும். தென் அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம் இன்னும் அதை 100% மேட்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் எந்த தப்புமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் ஒரு டீம் ப்ராசஸ். ஏன்னா ஒருத்தர் மட்டும் சார்ந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது சொதப்பிடும். நான் ஒருத்தனால என்னால் இந்த லைட்டிங் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஏடி டிபார்ட்மெண்ட் டிஓபி டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருவோம். ஸோ அவங்க எல்லாமே அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு ஏன்னா அது அப்படியே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். கேமரா முதற்கொண்டு லென்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அங்கே ரீக்ரியேட் பண்ணுன்றதுனால இட் வாஸ் ஹோல் டீம் எஃபர்ட். எஸ்பெஷலி டிஓபி அண்ட் டைரக்டர் ரெண்டுமே ஒரே ஆளுன்றதுனால இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. இல்லைனா
கம்யூனிகேஷன் லாக் ஆகிடும். டிஓபி கிட்ட ஒன்று சொல்லி அது அங்கே டேரக்டர் கிட்ட போகாது, இல்லை டேரக்டர் கிட்ட சொல்லி டிஓபி கிட்ட வராது. ஸோ ரெண்டுமே இவராக இருக்கிறனால ஈஸியாக முடிஞ்சிருச்சு ப்ராசஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து விஎஃப்எக்ஸில் வந்து ஹீரோக்களை ஹீரோயின்களை வந்துட்டு இளமையாக காட்டுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், அது ஒரு நல்ல இப்போ டிஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் வார்னு ஒரு படம் வந்தது, மார்வல் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்னு ஒரு ஃபிலிம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் அந்த அயன்மேன் கேரக்டர் வந்து ஒரு 18 இயர்ஸ் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வியந்துட்டாங்க அதை பார்த்துட்டு, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு டிஏஜிங் அப்படின்ற ஒரு இது. இப்போ இந்த ஏஐ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா லைக் நமக்காக வேணா நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் ஆப்பே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஆனால் அதை நம்ம ஃபிலிமில் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். லைக் ஒரு வீடியோவாக ரீக்ரியேட் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். லைக் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு லைக் எதனால நமக்கு டிஏஜ் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. லைக் நமக்கு ஏஜ் ஆக ஆக கண் இன்னும் உள்ளே போகும், லைக் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் ட்ரூப்பி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வி ஃபிக்ஸ் இட். லைக் உங்களே ஒரு 3D மாடல் மாதிரி ரெடி பண்ணுறோம். எங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களோட இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு 3D மாடல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை உங்கள் மேலே ஒரு லேயராக போட்டுருவோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது யூ வுடன்ட் நோட்டீஸ் தி டிஃப்ரென்ஸ். லைக் யாரோ இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷாருக் கான் அப்படி தானே பண்ணார் இந்த ஃபிலிமுக்கு. ஃபேனுன்னு ஒரு ஃபில்ம். லைக் தெர் வில் பி அன் எல்டர் ஷாருக் கான் அண்ட் தெர் வில் பி யங்கர் ஷாருக் கான் மாதிரி. ஸோ கம்ப்ளீட்லி தட் வாஸ் அ மார்வல் இன் விஎஃப்எக்ஸ் அச்சீவ்மெண்ட் இந்த டிஏஜ் பண்ணதுன்றது நம்ம ஊரில். ஸோ இப்போது இது நம்ம இவர் விஜய் சார் அவர் ஃபிலிமில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது இன்னும் என்ன அப்டேட்னு தெரியல. லைக் அந்த ஆதவன்ல கூட பண்ணியிருக்காங்க இதுலங்க ஆதவன். ஆதவன் அதுவும் நல்ல எக்ஸாம்பிள் தான். பட் அதில் அவங்க 3D பண்ணலன்னு நினைக்கிறேன். தே ஜஸ்ட் மேட் அப் சூர்யா, அப்புறம் அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தே டிட் 3D ஃபார் தட். இப்போ விஜய் சார் அவர் ஃபிலிமுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவரை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் ப்ராசஸ். லைக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3D ஸ்கேன் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக 3Dயில் க்ரியேட் பண்ணுவாங்க. லைக் எங்கெல்லாம் உங்களுக்கு டிஏஜ்டாக உங்களோட ஃபோட்டோஸ்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு தே வில் க்ரியேட் இட். ஓகே சார், விஎஃப்எக்ஸ் வந்து சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க? இட்ஸ் டெஃபினெட்லி அ வெரி எக்ஸ்பிரசிவ் டூல். லைக் ஐ செட், இப்போ நம்ம வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம ஸ்பாட்டில் இருக்கும்போது வில் சி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். லைட்டு போயிடக்கூடாது லைவாக ஷூட் பண்ணும்போது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வி கேன் ஈஸிலி டூ சம் சார்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டபுள் கேமரா வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கேமரா இந்த ஆங்கிள் தான் எனக்கு டேரக்டர் வேணும் அப்படின்னா, ஆனால் அந்த கேமராவும் ஃப்ரேமில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணி எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் வில் ஆஸ்க் தெம் டு ரோல், தென் வி கேன் எரேஸ் இட் லேட்டர். அந்த தெரியற இப்போ எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ரிக்காக இருக்கலாம். இல்லைனா இன்னும் நல்ல எக்ஸாம்பிள், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இது எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வைட் ஷாட் ஒரு கிளைமேக்ஸில். ஸோ தூரத்தில் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் இருந்தது. அது ஆக்சுவலி ஒரு எம்டி லேண்டாக இருக்கணும். ஸோ என்ன சொன்னாங்க, போய் அதெல்லாம் கிளியர் பண்ண சொன்னாங்க எங்களை. இன்னும் ஞாபகம் இருக்குது, போய் ஒரு வண்டியாக அதெல்லாம் சைட் லாக் பண்ண வண்டி ஒன்றுனா தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதை ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் விஎஃப்எக்ஸ் ஐ ரியலைஸ்ட் அது ஒரு 5 நிமிஷம் வேலை அது. ஆமாம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு 10 வண்டி இருந்தது நினச்சி பாருங்க. சைட் லாக் பண்ண வண்டி ஒன்று தூக்கி தான் வைக்கணும் அதை. ஸோ எல்லாம் எங்களுக்கு முதுகுலாம் போயிடுச்சு. அதை தூக்கி ஒன்றுனா வச்சு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஐ ரியலைஸ்ட் ஓகே திஸ் குட் ஹேவ் பீன் டன் இன் 5 minutes போஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் லைக் ஐ செட், இப்போ இந்த ஃப்ளவரோட கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னாருனா டேரக்டர் சொன்னார்னா, ஸோ திடீர்னு இப்போ வேறு ஃப்ளவர் நீங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு 1/2 hour இல்லை 45 minutes ஆகலாம். I will just ask him to roll with it. If it's important, இப்போ இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் நமக்கு தோணும். ஆனால் சிலப்போ எடிட்டில் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விட்டுருவோம். இல்லை அங்கேயும் இம்பார்ட்டன்ட் மாற்றணும்னா வில் சேஞ்ச் இட். கல்வன் படத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? யா நிறைய ஃபுல்லாக இருந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் அங்கே ஸ்பாட்லேயும். நல்ல ஜாலியாக இருந்தது, நல்ல ஃபன் மூமெண்ட்ஸ். டைரக்டர் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, லைக் வெரி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஐடியா வரும்போது ஹி வாஸ் ஆல்ரெடி அ வெரி பிக் சினிமாட்டோகிராஃபர். நான் இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அவரோட ஃபிலிமில் தான் லைக் எனக்கு ஷூட்டிங்னா என்னென்னு தெரியாது, ரைட் அவுட் ஆஃப் காலேஜ். ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னால் லைக் அந்த ஷூட்டிங் சும்மா போய் பாரு அப்படின்னு, ராட்சசன் ஃபிலிம் போயிட்டு, அது ஒரு டிஓபி PV சங்கர் சார். ஸோ அங்கே போய் சும்மா அவரை நோட்டு பார்த்துட்டு ஓகே இதுதான் ஷூட்டிங் போல இருக்குது, இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு அவர் இப்போ அவர் கூடயே உட்காந்து லைக் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அவரும் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. லைக் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். லைக் எதாவது நடக்கும் நாங்கள் மானிட்டர் பண்ணி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ வெரி ஃபாண்ட் மெமரிஸ் திஸ் ஃபிலிம். அதான் இதோட அவுட்புட்டாக ஹி வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் ப்ரெஷர் இல்லாமல் கொண்டு போனது இட்ஸ் a huge thing. Like I said, 1200 shots and we've delivered it.
அண்ட் people are enjoying it on screen, எஸ்பெஷலி இந்த எலிஃபென்ட் சீக்வன்ஸ் அதெல்லாம் பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணுறது பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குது. லைக் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்ணோம், லைக் டே நைட் ஒர்க்கு அதெல்லாம் தாண்டி we are very happy to see them all enjoying the movie. சார் நீங்கள் ஓகே. கல்வன் படத்தை வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க அண்ட் மக்களும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். ஃபினான்ஷியலாக உங்களை எந்த அளவுக்கு இந்த படம் வந்து என்ஜாய் பண்ண வச்சிருக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுற VFX ஒருத்தரா? சைட்லையா? அதான் at the end of the day, like actual quote வந்து of course we can't reveal on camera. It was pretty successful. Like ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் கீழே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்க்கு we have to give salary. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டெல்லி பாபு சார், the producer of this film, Access Film Factory, they were completely supportive, extremely supportive. லைக் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் டென்ஷனே வரக்கூடாது, இவங்க ஒர்க் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற அவர் ரொம்ப அந்த மைண்ட் செட்டில் ஹீஸ் லைக் அ மென்டார் ஃபார் அஸ். எங்கள் கம்பெனிக்கே ஒரு மென்டார் ஸ்பேஸில் இருக்கிறவர். ஸோ கம்ப்ளீட்டாக அவர் பார்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இதுவாக எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு வரல, இதுக்கு மேலே வராது. ஏன்னா இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு 3 films அவங்க கூட தான் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஹீஸ் வெரி அபவுட், ஏன்னா இந்த க்ரியேட்டிவிட்டிக்கு நடுவில் பணம் ஒரு விஷயமும் வரக்கூடாது. ஹீஸ் வெரி கிளியர் அபவுட் அது. அதனால நாங்கள் தப்பிச்சோம். ஏன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி நாங்களே பார்க்குறோம். என்னோட சீனியர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஜஸ்ட் டு கெட் தி அமௌண்ட் ஃப்ரம் த டு என்ன சொல்கிறது அவங்க பண்ண ஒர்க்குக்கு. பட் ஹீஸ் நாட் லைக் தட். ஹீஸ் லைக் கிரியேட்டிவிட்டிக்கு நடுவில் ஃபைனான்ஸ் எப்பயுமே ஒரு பிரச்சனையாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ப்ரொடியூசர். ஓகே. யூ ஆர் பிளஸ்ட். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? a lot actually. இப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ ஈவன் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பண்ணி போட்டிங்கன்னா கூட ஒரு காம்போசிட்டிங் சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரோ நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ அது லேர்ன் பண்ணும்போது யூ ஆர் இன்ட்ரடியூஸ் டு ஹோல் நியூ வேர்ல்டு. நம்ம இது பண்ணிட்டோம், நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கேச்சிங் அப் டு திஸ். ஓகே, இது நம்ம ஒரு கரியராகவே எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டபுள் நெகட்டிவ் இருக்குது. லைக் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் இந்தியாவிலே தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எம்பிசி இருக்குது. எம்பிசி இஸ் வெரி பிக் கம்பெனி. எம்பிசி டினக் எல்லாமே இந்தியாவிலே இருக்குது. ரெட் சில்லிஸ், இப்போ நான் ஷாருக் கான் ஃபிலிம் சொன்னேன் இல்லையா, அது ரெட் சில்லிஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் டாப் ஹை அண்ட் விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர்லேயே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்தியா அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுடைய பார்வையில் இருந்தால் கூட, சினிமா லவ்வர்ஸ்லாம் வந்து இந்த ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு வந்து இன்னும் விஎஃப்எக்ஸ்லாம் பத்தலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் வெரி இருக்குல்ல, ட்ரூ. என்னன்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு நாவல்ட்டியாக தான் பார்க்குறோம். விஎஃப்எக்ஸ்ன்றது லைக் ரொம்ப ஒரு வேகான ஒரு டேர்மாக தான் இருக்குது. நிறைய எஸ்பெஷலி இது ப்ரொடியூசர், ஏன்னா அங்கே இருந்தால் நமக்கு லைக் டாப் அவங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தால் நமக்கு கீழே அந்த பாட்டம் டவுன் ஹையர் ஆக்கி வரனால அவங்களுக்கு இப்போது என் கூட ஒர்க் பண்ணனால சார் ரொம்ப அவேர் ஆகிட்டாரு. இப்போ டெல்லி பாபு சார் ரொம்ப அவேர் ஆகிட்டாரு. ஓகே, இவ்வளோ விஎஃப்எக்ஸ் இருக்கும் ஒரு படத்தில் அப்படின்றது அவேர் ஆகிட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் அவேர் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒன்ஸ் தே ஆர் அவேர், சீன் வில் பி பிகர். will be competing with international contents very soon. சார், ஒரு இயக்குனர்களாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அவங்க தான் வந்து அந்த படத்துக்கான முதலீடு போட வேண்டியதாக இருக்கும். இயக்குனர்கள் வந்துட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப பல விதமாக யோசிக்கிறாங்க. Correct, பட்ஜெட் correct. வைஸ் காஸ்ட்லி ஆயிருமே. ஏன் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் காஸ்ட்லியாக இருக்குது? அது ஏன் இன்னும் அஃபோர்டபுளாக ஆக மாட்டேங்குது? என்னன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட். இப்போ டைரக்டர் ப்ரொடியூசர் லைக் ஒரு மீட்டிங் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ விஎஃப்எக்ஸ் எங்கே காஸ்ட் பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஆல்ரெடி ஷூட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இதை விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வரும்போது the footage will be very difficult to handle without a VFX supervisor being on spot to supervise what has been shot. ஸோ அதனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக மேனிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை முன்னாடி ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் கூப்பிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் இருக்குது, என்ன காஸ்ட் ஆகும், எங்கெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சுன்னா இப்போ நிறைய போகுது அந்த மாதிரி. ஸோ தேர் அவேர் ஒன்ஸ் இந்த சினாரியோ டெவலப் பண்ணது தேர் அவேர். அதுக்கப்புறமா எங்களோட வேலையை அதுதான், லைக் அது எப்படி ஒரு கரெக்டான காம்பன்சேஷன் கொண்டு வரது. அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த உங்கள் ஹோல் ஃபில்மோட பட்ஜெட்டே ஒரு 5 to 10 crores இருக்கும்போது விஎஃப்எக்ஸ் ஒரு 50 crores எங்களால் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல். ஸோ ஐ வில் ஹேவ் டு கன்வின்ஸ் த டைரக்டர், நீங்கள் இது எவ்வளோ உங்களால் லைவாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப இழுத்து விட்டுருவோம் பட்ஜெட்டாக. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இப்போ வி ஆர் அ ஸ்டார்ட் அப், ஸோ வி ஆர் மோர் குவாலிட்டி ஓரியன்ட் தென் மணி ஓரியன்ட் ரைட் நவ். ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஒரு கார்பரேஷனை டெவலப் ஆகிட்டோம்னா வீல் ஹேவ் டு பி மணி ஓரியன்ட். பட் அட் திஸ் பாயிண்ட் ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் பிஃபோர் த ஷூட் இட் செல்ஃப் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஷுட் பி இன்வால்வ்ட்.
throughout all the processes, especially for a film that involves a lot of VFX. இல்லை அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வந்து ஓகே பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுங்க உங்கள் பட்ஜெட்குள்ளே முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னாருன்னா வெல் அண்ட் குட். மோஸ்ட் நீங்கள் உங்களோட ஆன்சர் என்னன்னா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஎஃப்எக்ஸ் ஹவுஸ்க்கு போகுது அந்த ஃபுட்டேஜ். ஸோ அதை பார்த்துட்டு தே வில் பி லைக் ஓ மை காட் இதில் இவ்வளோ ஒர்க் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி தே வில் கிவ் யூ பட்ஜெட் விச் கேன் பி ஷாக்கிங். ஏன்னா நீங்கள் அதை பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த பட்ஜெட். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சார். என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய கம்பெனிக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து டைரக்ஷன் டீம்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட்டை வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் பட்ஜெட்லேருந்து கம்மியான ஒரு பட்ஜெட்டில் கேட்குறாங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து அந்த 100% ஒர்க் கொடுப்பீங்களா, இல்லை அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இல்லை கம்மி பண்ணி கண்டிப்பாக. இப்போ கொடுப்போம் அப்போ அப்படின்ற நாங்கள் மாதிரி? என்ன நெகோஷியேட் பண்ணுவோம்னா கிவ் அஸ் மோர் டைம் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனால் உங்கள் பட்ஜெட்டை விட கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாங்கள் என்ன ஒர்க் அதே சொல்லுவோம் தான். அதான் ஜஸ்ட் கிவ் அஸ் மோர் டைம். ஸோ நாங்கள் இந்த காசை வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் சம்பாதிச்சிருவோம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் நாங்கள் 100% குவாலிட்டியில் வில் ஃபினிஷ் பட் ஜஸ்ட் கிவ் அஸ் மோர் டைம். தட்ஸ் வாட் வி வில் ரிக்வெஸ்ட். இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல். ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து டேரக்டருக்கு வந்து ஒரு பட்ஜெட் போட்டு கொடுப்பாங்க, இந்த பட்ஜெட்குள்ளே படத்தை முடிங்க அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து அந்த பட்ஜெட் தாண்டி வந்து படம் போயிடும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம். நீங்களும் அந்த மாதிரி என்னைக்காவது வந்து சொல்லியிருக்கீங்களா அது வந்து பட்ஜெட் தாண்டி? எப்போ நடக்கும்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 மினிட்ஸ் விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட. அதுக்கப்புறமா ஒரு ட்ரஸ்ட்டில் தான் கொடுக்குறாங்க. வில் கம்ப்ளீட் த 15 மினிட்ஸ். தென் ஒரு அடிஷ்னல் ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஓகே வில் டூ இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். பழக்கத்துக்காக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் இது புதுசாக ஆட் ஆயிருக்கு சார் இதையும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா தென் வில் ரீநெகோஷியேட் த பட்ஜெட். அங்கே தான் நடக்குமே தவிர இட்ஸ் ஹார்ட்லி அதை நாங்கள் எல்லாருமே அவாய்ட் பண்ணணும் தான் நினைப்போம். முதல்ல கேட்டுருவோம் வேறு எதாவது இருக்கான்னு ஃபுல்லாக பார்த்துருங்க லைக் இந்த மாதிரி கேட்போம். இட்ஸ் ஹார்ட்லி வி ஆல்வேஸ் ட்ரை டு அவாய்ட் இட். ஏன்னா நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ரொடக்ஷனுக்கு அதில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போது டைரக்ஷன் டீம்லேருந்து வர இது எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. வி ஹாவ் டு ட்ரா அ ஃபைன் லைன். ஸோ அதுதான் கம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெஸ். ஓகே சார், அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் விஎஃப்எக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து படத்துக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, இல்லை ஆட்க்கு பண்ண ஈஸியாக இருக்குமா? I've done a lot of advertisements. Advertisements are easier. என்னன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் டெட்லைனில் வந்துடுவாங்க வரும்போதே. லைக் டைரக்டர் நினச்சா கூட அது இழுக்க முடியாது இந்த டெட்லைனை. ஸோ அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் தான் டிஸ்அட்வான்டேஜ் இன் த சென்ஸ் இப்போ இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு ஒர்க் வருதுன்னா நாளைக்கு மார்னிங்கே வேணுன்றவாங்க. ஓகே ஆட். ஆமாம், நாங்கள் கம்ப்ளீட்டாக லைக் நைட்டு ஃபுல்லாக ஒரு 4-5 பேர் உட்காந்து ஆர் வி மைட் ஈவன் ஹையர் மோர் டீம்ஸ் அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாளைக்கு தாண்டா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சினிமா கனவு அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்கு. அப்படி வந்து சினிமா கனவோட விஎஃப்எக்ஸில் வந்து நம்ம ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன விஷயங்கள் படிக்கலாம், எப்படி உள்ளே வரலாம் அப்படின்றத ஒரு டிப்ஸாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஷோர். இப்போ எங்களோட கம்பெனியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ரெசால் எஃபெக்ட்ஸ். வி ஆர் ஸ்மால் ஸ்டுடியோ இன் சாலிகிராமம். வி ஆர் ஹையரிங் ஆக்சுவலி ரைட் நவ். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டுங்க. இட் குட் பி இதர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆர் மாயா ஆர் சம் அதர் சாஃப்ட்வேர். லேர்ன் இட், புட் இன் த ஹார்ட் ஒர்க், ஜஸ்ட் லேர்ன் இட். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணுறது நீங்கள் எந்த விஎஃப்எக்ஸ் இதில் படித்து டிகிரி பண்ணியிருக்கீங்கன்றதை தாண்டி வாட் ஸ்கில் செட் டு யூ பிரிங் இன் டு த கம்பெனி. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி என்கரேஜ் எவ்ரி ஒன். லைக் இப்போ யாரோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க விஎஃப்எக்ஸ்க்கு வரணும், இல்லை காலேஜ் நான் ஐ டிட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிகிரி பட் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் விஎஃப்எக்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில் செட். இப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 சாஃப்ட்வேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சாஃப்ட்வேரில் மாஸ்டரி பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் உட்காந்திங்கன்னா 6 மந்த்ஸ் ஆகும். யூ கேன் டூ வண்டர்ஸ் வித். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. ஈவன் வித் தி அட்வென்ட் ஆஃப் ஏஐ வந்தனால விஎஃப்எக்ஸ்லாம் போய்ட்டுன்றாங்க. பட் நோ, இட்ஸ் கோயிங் டு பிகம் மேனிஃபோல்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக என்னவாக இருக்கட்டும். Keep yourself updated, learn, collect as skill sets as much as possible. There is a big future in VFX industry. Yeah, I'm very positive about it. Sure. இப்போ வந்து அனிமேஷன்லேருந்து விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்னா ஆர்டிஸ்டாக இருக்கணும், அதாவது நல்லா வரைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம். இட்ஸ் a good question. அந்த ஸ்கில் செட் ஃபார் எனக்கே ஒழுங்காக வரைய தெரியாது. ஸோ அந்த ஸ்கில் செட் இருந்ததுன்னா இப்போ நான் ட்ராயிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கேன், அது வேறு விஷயம். ஸோ அது தெரிஞ்சால் அது ஒரு அடிஷ்னல் இதுதான். பட் ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ வெரி பிக் ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் நல்லா வரைஞ்சால் தான் உங்களோட விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆக முடியல, அனிமேட்டர் ஆக முடியும், இப்படி கிடையாது. ஒரு சீனை பார்த்து இல்லை ஒரு இதை பார்த்து ஒரு ஷார்ட்டை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சால் போதும்.
லைக் இது என்னால் ஒர்க் பண்ண முடியும், லைக் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருவோம். லைக் இந்த ஷார்ட்டில் இது பண்ணணும் அப்படின்ற அசைன்மெண்ட். இஃப் யூ கேன் ஸ்டடி இட், இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜாப், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குன்னு இல்லஸ்ட்ரேஷன் ஆர்டிஸ்ட் தனியாக ஹையர் பண்ணுவோம், நாங்கள் வரைய தெரிஞ்சவங்கள தனியாக ஹையர் பண்ணுவோம், அது தனி ஜாப். உங்களுக்கும் வரைய தெரியணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஒன்ஸ் யூ லேர்ன் ஆல் தி சாஃப்ட்வேர்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். லைக் drawing is one of the disciplines, அவ்வளோதானே தவிர்த்து இட்ஸ் நாட் லைக் த மெயின் டிசிப்ளின் ஆர் எனிதிங். சூப்பர் சார். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூடவே 2-3 ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க லீடாக பண்ணுறாங்க ஒரு ஃபிலிம், வளையம்னு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஃபிலிம். அப்புறம் 2 more ஃபிலிம்ஸ் அண்ட் இட்ஸ் கெப்ட் அண்டர் ராப்ஸ். கொஞ்சம் பெரிய நேம்ஸ் names and everything, it's kept under wraps. We are looking forward to working on those projects with the Access Film Factory. சூப்பர் சார். சூப்பர் சார். உங்களுடைய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். Thank you தேங்க்யூ so ஸோ much. மச் Thank ஃபார் you.